இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காராசேவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அரை கப் அளவுக்கு அரிசி மாவு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் வந்து இடித்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து இந்த மாதிரி இடிச்சாச்சு. இப்போ இதை வந்து மாவு கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து இடிச்சே சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் இடிச்சாச்சு. இப்போ இதையும் மாவு கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அதையும் இடித்து போட்டுடலாம். பூண்டு வேணான்னா பூண்டு சேர்க்காமையும் செய்யலாம். பூண்டும் நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி இதையும் மாவு கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சூடான எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் இருந்துச்சுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாம் மாவு வந்து கட்டியாக பிணைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தளர்வாக இல்லாமல் கொஞ்சம் அதை விட நல்லா கட்டியாக பிணைஞ்சு எடுக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிணைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டியாக பிணைஞ்சுக்கணும். இப்போ என்ன காஞ்சிச்சான்னு கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த கண் கரண்டியில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கீழே வந்து நல்லா குச்சியாக அழகாக விழுகும். இது செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும். அந்த எண்ணெய் வந்து நம்ம கையில் வந்து சுடுற மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா அடியில் வந்து விழுகும். இது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு உரலில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக விழுகுதுன்னு. எப்பயுமே நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது போட்ட உடனே கரண்டி உள்ளே விடக்கூடாது. அப்பப்போ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ காராச்சேவ் வந்து நம்ம கண்கரண்டியை வச்சு ரெடி பண்ணிட்டோம். நம்ம கண்கரண்டியில் வச்சு செய்யும்போது சேவ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம முறுக்கு உரலில் வந்து எப்படி சேவ் செய்கிறதுன்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம முறுக்கு உரலில் போட்டு முறுக்கு புளிகிற மாதிரியே புளிஞ்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து அதை விட கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் தடிமனாக இருக்குது இல்லையா, அதனால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துடலாம்.
ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நான் எண்ணெயில் வந்து வறுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கண்கரண்டியில் செய்யும்போது இந்த மாதிரி இருக்குது. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நம்ம முறுக்கு உரலில் சுட்டது. இது வந்து நல்லா நம்ம இப்போ வந்து உடச்சி விட்டுக்கலாம். அது வந்து நல்லா மெல்லுசாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது. நீங்கள் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான நம்மளுடைய காராச்சேவு தயாராகிடுச்சு.